tale. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, 3 toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away, and spare the time if you can. Dreams can come true, and they will for you. For Anna, they already have. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. யாராவது அவங்கள சமாதானப்படுத்துங்களேன். ஆனா சொல்றது சரிதான். உன்னால மட்டும் தான் அவங்கள சமாதானப்படுத்த முடியும். நீ போய் பேசு. சரி போறேன். வா ஆஷா. போதும், உங்க சண்டையை நிறுத்துங்க. ஜாக், நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? இவங்க சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க. ஆஷா பிடிவாதம் பிடிக்கிறா. ஜாக் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறான். நேத்து ஜாக் கிட்ட ஆஷா மேக்ஸ் ஹோம்வொர்க் சொல்லி தர சொல்லி கேட்டிருக்கான். அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்படின்னா ஆஷா தானே கோச்சுக்கணும். ஜாக் எதுக்காக உம்முன்னு இருக்கான்? ஏன்னா ஆஷா ஜாக்க தவளைன்னு சொல்லிட்டாளா. அதான் ஆஷா ஜாக்க தவளைன்னு சொல்லிட்டாளா. இதுக்கு எதுக்கு சிரிக்கிறானா? அது ஒண்ணும் இல்ல ஆஷா. இது எல்லாருக்கும் ஒரு தவளையோட கதையை ஞாபகப்படுத்துது. ஓ அப்படியா? இதுல என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது? எங்க சொல்லு பார்க்கலாம். சொல்றேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜா ராணி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அது மட்டும் நடக்கவே இல்ல. வருஷங்கள் மெல்ல நகர நகர ராணியோட குழந்தை ஆசை கவலையா மாறுச்சு. கவலைப்படாதீங்க ராணி. நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மனசை தளர விடாதீங்க. நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் மரீனா? ஊர் உலகத்துல அவங்கவங்க 10-15 குழந்தைகளை பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. நாட்டுக்கே ராணியா இருந்தும் எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே. அதோ அந்த தவளைங்களை பாரு, அதுக்கு கூட 4 குட்டி வச்சிருக்கு. நான் பேசாம அந்த தாய் தவளையா பிறந்திருக்கலாம்னு தோணுது. அம்மாவா இருக்க நான் ஆசைப்படுறேன். என் வயித்துல ஒரு தவளை பிள்ளையா பிறந்தா கூட நான் ரொம்ப ராணி அழாதீங்க. அதுக்கப்புறம் 9 மாசம் கழிச்சு ஒரு இனிமையான காலை பொழுதுல அந்த சம்பவம் நடந்துச்சு. இன்னைக்கு ஏதாவது முக்கியமான செய்தி இருக்கா? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ராஜா. குழந்தை சீக்கிரமா பிறந்துடும். என்னால எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்க முடியும்? குழந்தை பிறந்தா தானே எனக்கு சந்தோஷம். சீக்கிரம் அந்த நல்ல செய்தி சொல்லுங்க. வாழ்த்துக்கள், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல மகாராஜா. இது குழந்தை இல்ல, இது ஒரு தவளை. ஆமா, ரொம்ப அழகானது. அது மட்டும் இல்ல, ரொம்ப உறுதியான குழந்தையும் கூட. இந்த மாதிரி குழந்தைய நான் பார்த்ததே இல்ல. ஓ, எல்லாமே போச்சு மகாராஜா. இந்த ரூம்குள்ளே அடைச்சிருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் கொஞ்சம் வெளியே போக விரும்புறேன். சரி போகலாம் ராணி. ரொம்ப நன்றி மரீனா. நீ எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்க தெரியுமா? நீ மட்டும் இல்லனா நான் என்ன பண்ணிருப்பேனே எனக்கு தெரியல. என்னோட கடமை ராணி. என்னோட அம்மா இறந்த பிறகு நீங்க என்னோட அம்மா மாதிரி பாத்துக்கிறீங்க. நான் எப்போ உங்ககிட்ட ரொம்ப நன்றியோட இருப்பேன் ராணி. உள்ள அப்படி என்னதான் பேசுகிறாங்களோ, நம்ம இளவரசரை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்களே, ரொம்ப மோசம். சரி இந்த பக்கமா வா. இப்ப என்னோட முறை. நான் இளவரசர் எப்படி இருக்காருன்னு பாக்குறேன். என்ன இது? குழந்தை பச்சை கலர்ல இருக்கு. தவளை. பயப்படாத, அது நம்ம இளவரசர் தான். எங்க கிச்சனுக்கு நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன சாப்பிட விரும்புறீங்க? எனக்கு ஜெல்லி வேணுமே, கிடைக்குமா? நம்ம இளவரசருக்காக ஸ்பெஷலான ஜெல்லிய தயாரிக்கலாம், வா. ஒத்துக்கிட்டாங்களே. நீங்க சொல்லி கொடுத்த எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா இது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இல்ல. இல்ல இளவரசி, நான் நிறைய தடவை சொல்லி கொடுத்துட்டேன். 3 into 9 27. ஜெல்லியா? ஆஹா. ஜெல்லிய நீங்க இப்ப சாப்பிட கூடாது. எப்ப நீங்க 3 டேபிள் கரெக்டா சொல்றீங்களோ அப்பதான் சாப்பிடணும். ஓகே? சரி, நீங்க டீச்சருங்கறத ஒத்துக்கிறேன். இப்ப பாருங்க. 3 1s are 3, 3 2s are 6. ராணி, நம்ம இளவரசர் ரொம்ப நல்லாவே தயாராயிட்டாருல.
அவர் நேத்து பிறந்த மாதிரியே இருக்கு. ஆமா, நீ சொல்றது உண்மைதான். அவன் இப்ப ஒரு அழகான இளவரசரா வளர்ந்துட்டான். நான் இப்ப உன்கிட்ட ஒண்ணு சொல்ல போறேன். நீதான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? எனக்கு அந்த அருகதையே இல்ல. என்னால முடியவே முடியாது ராணி. நீ என் கூட இந்த மாதிரி வாக்குவாதம் பண்றது எனக்கு பிடிக்கல. உனக்கு அவனை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா ராணி, நான் முடிவு பண்ணிட்டேன். நீ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இளவரசனை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லனா உனக்கு மரண தண்டனை. அம்மா, என்னோட நிலைமைய பாத்தீங்களா? என்னால ஒரு தவளைய கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனா நான் அந்த கட்டாயத்துல இருக்கேன். நான் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு இளவரசரை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் ஒரு தவளையா இருக்காரே, அவர் கூட நான் எப்படி பழகணும்னு எனக்கு தெரியல. அன்பு மகளே, நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உன் கல்யாண வரவேற்புல நீ 7 Dress போட்டுக்கிட்டு இளவரசரோட டான்ஸ் ஆடு. ஆனா அம்மா, எனக்கு டான்ஸ் ஆட தெரியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும்ல? நான் சொல்றத கேளு. உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா தெரியாதுங்கறத பத்தி இப்ப கவலைப்படாத. உன் கல்யாண வரவேற்பு அன்னைக்கு உன் Dress மேல 7 ஸ்கர்ட் போட்டுக்கோ. அத பாக்குற இளவரசன் உன் ஸ்கர்ட்டுகளை எடுக்க சொல்லுவா. அப்படி நீ ஒவ்வொரு ஸ்கர்ட்டா எடுக்கும் போது அவனோட ஒவ்வொரு மேல் தோலையும் எடுக்க சொல்லு. அதுக்கப்புறம் நான் எதுக்காக இத சொல்றேன்னு உனக்கே புரியும் மகளே. நான் சொல்றத செய்வியா? நீங்க சொன்ன மாதிரி நான் செய்யறேம்மா. வணக்கம் ராணி. சொல்லு மழேனா, ராத்திரி நல்லா தூங்கி உன் எதிர்காலத்தை பத்தி தெளிவா யோசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா மகாராணி, நான் முடிவு பண்ணிட்டேன். உங்க மகனான இளவரசரை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்கிறேன். ஓ, நீ நிஜமாவே என் பையனை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டியா? இந்த செய்தியை கேட்ட உடனே என் மனசெல்லாம் குளிர்ந்துடுச்சு. நீ என் மருமகளா ஆக போறத நினைச்ச சந்தோஷமா இருக்கு. நம்ம சீக்கிரமா கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணணும். நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. எல்லா வேலைக்காரங்களையும் சுறுசுறுப்பா இயங்க சொல்லுங்க. ஒரு நல்ல தேதியை பார்க்க சொல்லுங்க. அப்படியே இசை கச்சேரிக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. என்னோட 7 ஸ்கர்ட் டான்ஸ்க்கு இசை தேவைப்படுமே. என்னது 7 ஸ்கர்ட் டான்ஸா? அது என்ன டான்ஸ்? சரி, நீ விருப்பப்பட்ட அதை நிறைவேற்றி தர. என் அன்பு, இந்த ஸ்கர்ட்டை கொஞ்சம் எடுக்கறியா ப்ளீஸ்? சரி, நான் எடுக்கிறேன். முதல்ல நீங்க உங்க தோலை கழட்டுங்க. ஓ, அத மட்டும் கட்டினா எப்படி? அடுத்ததையும் கழட்டு. சரி, நீங்களும் உங்க அடுத்த தோலை கழட்டுங்க. ஓ, சரி, அடுத்த ஸ்கர்ட்டை கழட்டு. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. இத பாக்குறத விட நான் போய் நிம்மதியா தூங்குறேன். எங்க? தவளை இளவரசன் மறைஞ்சிட்டாரு. இப்ப அங்க ஒரு அழகான மனுஷன் இருக்கா, நம்மள மாதிரியே. ரொம்ப அழகா இருக்காரு. நகரு, நானும் கொஞ்சம் பாக்குறேன். ஆமா, தவளை மனுஷனா மாறிட்டான். நகருங்க, நானும் அந்த காட்சியை பாக்குறேன். நம்ம உடனே போய் ராணி கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். ஓ, கடைசில எனக்கு நல்லது நடந்துடுச்சு. என் பையனும் மத்தவங்கள மாதிரி மாறிட்டான். இனிமே இந்த தோல் தேவையில்லை. எரிச்சிடலாம். இல்ல இல்ல, நீங்க எனக்கு சொந்தமானதை எரிச்சிட்டீங்களே. இளவரசே, நில்லுங்க, நானும் வரேன். ஏன் இப்படி ஓடுறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் வாழ்க்கையிலே சந்தோஷமான நாளா இதுவாதான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இதுதான் என் வாழ்க்கையிலே சோகமான நாளா இருக்க போகுது. இருக்கிற பிரச்சனை பார்த்தா அதுல எங்க அம்மாவால இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. எனக்கு வேற வழியே தெரியலையே. அதனால நான் ஒரு சகஜமான வாழ்க்கையை வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே எனக்கு இந்த ராஜ வாழ்க்கையெல்லாம் தேவை கிடையாது. நாம திரும்பவும் சந்திக்கிறது அந்த காலம் தான் முடிவு பண்ணணும். நம்ம நகரத்துக்கு வர பயணிகள் எல்லாம் அவங்க ஏதாவது விசித்திர நிகழ்ச்சியை பார்த்தத சொன்னா, நான் திரும்ப வந்து உன்னை சந்திப்பேன்னு சொல்லிட்டு அவரு மறுபடியும் என் கண்ணு முன்னாடி தவளையா மாறி போயிட்டாரு. என்ன மன்னிச்சிடுங்க. மகாஜனங்களே, இந்த நகரத்துக்கு எந்த வெளியூரை சேர்ந்த ஆட்கள் வந்தாலும் உடனடியா அரண்மனைக்கு வந்து இளவரசி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்படி வர மறுத்தாலோ வராம இருந்தாலோ அவங்களுக்கு கண்டிப்பா கடுமையான தண்டனை கிடைக்கும். நீங்க மேற்கு பக்கத்துல இருந்து இங்க வந்திருக்கேன்னு சொன்னீங்களே, அப்படி பயணம் பண்ணும்போது ஏதாவது விசித்திரமா நடந்துச்சா? இல்ல, அப்படி எதுவும் நடக்கல இளவரசி. சரி, நீங்க போலாம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேரை பாத்திருக்கோம்? இன்னைக்கு மட்டும் 100 பேர் இளவரசி. அது மட்டும் இல்லாம நாம ஆயிரக்கணக்கான பேரை பார்த்திருக்கோம். ஆனா இது வரைக்கும் யாருமே பதில் சொல்லலையே. தெரியும், ஆனா நான் முயற்சியை விட மாட்டேன். வண்டிக்காரரே, வண்டி நிறுத்துங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே, பார்க்க சோர்வா தெரியுறீங்க. இல்ல, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. குடிக்க ஏதாவது வாங்கி தர முடியுமா? உங்க கருணைக்கு ரொம்ப நன்றி இளவரசி. நான் ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் பண்ணிக்கிட்டு இந்த நகரத்துக்கு வந்துகிட்டு இருந்தேன். அப்ப நான் ஒரு வினோதமான காட்சியை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சேன். அப்ப இங்க வந்துதான் நின்னேன். அப்படி உங்களை பயமுறுத்துற அந்த வினோதமான காட்சி என்னன்னு ஓ, சொல்லுங்க. அந்த காட்சியை மறுபடியும் நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. உங்ககிட்ட சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுக்க முடியுமா? ரொம்ப பசிக்குது. இந்தாங்க, சாப்பிடுங்க. இப்போ அந்த காட்சியை பத்தி நான் சொல்றேன்.
அன்னைக்கு நான் நடந்து வந்துகிட்டு இருந்த நகரத்துக்குள்ள அப்போ திடீர்னு பயங்கரமான மழை பெஞ்சுது. அதனால அன்னைக்கு ராத்திரி ஒரு மலை அடிவாரத்துல தங்கிட்டு காலையில போகலாம்னு எந்திரிச்சு பாக்குறேன். ஆ, இது உனக்கு, இது உனக்கு, அப்புறம் இது எனக்கு, அப்புறம் இது என்னோட பழைய நினைவுகளுக்கு. அந்த தவளை அன்னைக்கு அவ காதலியோட பேரை சொன்னுச்சு. அந்த பொண்ணு பேரு மெரினா. பாவம், அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவா. ஒரு தவளை போய் நம்மள காதலிக்குதேன்னு. அந்த தவளை என்ன பத்தி தான் பேசிட்டு இருந்துச்சு. நான் தான் அது. என்ன நீங்க அங்க கூட்டிட்டு போக முடியுமா ப்ளீஸ்? நீங்க நிஜமாவே அந்த தவளையை பார்க்க விரும்புறீங்களா? ஆமா ஆமா, நம்ம சீக்கிரமா கிளம்பணும். சீக்கிரம் வாங்க. நாம இந்த ஆளை நம்பலாமா? இவர் நம்மள ஏமாத்துறானு தோணுது. ஏன்னா நம்ம இத்தனை மைல் கடந்து வந்துட்டோம். நம்ம இளவரசனை பார்க்க முடியல. அவர் உண்மையதான் சொல்றான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த இடம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வண்டிக்காரரே, கொஞ்சம் வண்டியை நிறுத்த முடியுமா? அதோ அந்த இடத்துல தான் நான் அந்த தவளைய பார்த்தேன். அதோ அந்த மலை அடிவாரத்துல தான். அங்க போகணும்னா நடந்துதான் போகணும். என்னது, நடக்கணுமா? இந்த இருட்டலையா? நம்ம காலையில போறதுதான் நல்லது. இல்ல மகாராணி, நான் இப்பவே அங்க போய் ஆகணும். அந்த மலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து விடிஞ்சதும் அவரை நான் பார்த்தாகணும். இது உனக்கு, இது உனக்கு, அப்புறம் இது எனக்கு. ஆமா, இது எனக்காக தான். அப்புறம் இது என்னுடைய அன்பு காதலி மார்டினா. இங்க இருந்தா அவளுக்கு எதை கொடுக்கலாம்? கடைசியா நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் இளவரசி. இனிமே நீங்க என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. ஓ இளவரசி, நீ திரும்ப வந்துட்டியா? கடலுக்குள்ளே இருந்ததால நீ ரொம்ப நனைஞ்சு போய் இருப்ப. வா, நான் உனக்கு தீ மூட்டி தரேன். வேண்டாமா, போன தடவை நீங்க பண்ணதே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப திரும்ப வேண்டாம். எப்படியோ இளவரசி தன்னோட கணவரை கண்டுபிடிச்சு அவர் கூட சந்தோஷமா வாழ்ந்தாங்க. நான் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கறதா இல்ல. நான் மானமுள்ள மனுஷன். சரி சாக், நீ மட்டும் எனக்கு மேக்ஸ் ஹோம்வொர்க் சொல்லி கொடுத்தனா நீ தான் இளவரசன். அப்புறம் நீ தவளை ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லாதவன் சொன்னதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்படி வா நம்ம வழிக்கு.